ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் என்ன அப்படின்னா பீட்ரூட் சாதமும் சில்லி சிக்கன். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய மெனு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இட்லி நேற்று மீதமாக இருந்துச்சு, அதை இட்லி உப்புமா செஞ்சேன். பீட்ரூட் சாதம் எப்படி நான் செஞ்சேங்கிறத அடுத்த ஷார்ட்டில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஒரு குட்டி ஸ்டோரியில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான், அது நாலேஜ் கிடையாது. ஆனால் நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் பேச தெரிஞ்சால் அவங்க தான் கெத்து. இங்கிலீஷ் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நிறைய பேர்த்தோட கண்ணோட்டம் இப்போ அப்படி தான் இருக்குது. இங்கிலீஷில் பேச தெரிஞ்சால் அவங்க கெத்துங்கிற மாதிரி. அப்படிலாம் இல்லை. நம்ம படித்த காலத்தில் எல்லாமே தமிழ் மீடியத்தில் தான் நம்ம எல்லாருமே படித்தோம். ஆனால் இங்கிலீஷ் அப்போ ஒரு லாங்குவேஜை தான் பார்க்கப்பட்டுச்சு. அது தமிழோடு சேர்த்து அதுவும் ஒரு இங்கிலீஷும் ஒரு லாங்குவேஜ், அப்படி தான் நம்மளாம் பார்த்தோம். எங்கள் அப்பாலாம் தமிழ் மேலே ரொம்ப பற்று, அவ்வளோ பற்றுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் வழி கல்வி மேலே. அதனால் எங்கள் அப்பா என்னை இங்கிலீஷ் மீடியம் கூட போடல. எங்கள் அம்மாலாம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க எங்கள் அப்பாவை. ஆனால் எங்கள் அப்பா இங்கிலீஷ் மீடியம் என்னைய போடலை. தமிழ் மீடியத்தில் தான் நான் ஃபுல்லாக படித்தேன். அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம் தான். அது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் அதையும் தாண்டி ஓகே, நமக்குன்னு ஒரு ஜாப் இருக்குது அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம போயிட்டுருக்குறோம். ஆனால் ஒரு சில இடத்துல நம்ம இங்கிலீஷ் பேச நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம், புரிஞ்சுக்குவோம். கிராமட்டிக்கலாக நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் ஸ்போக்கன் மட்டும்தான், நமக்கு பேச மட்டும்தான் வராது. அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரகிள் நம்ம தமிழ் மீடியத்தில் படித்த 80s 70s கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு அந்த ஒரு இது இருக்குது. ஆனால் நம்ம பசங்க அப்படி கிடையாது. என் பையனை நான் எல்கேஜிலேருந்து இங்கிலீஷ் மீடியமே நான் அதனால தான் நான் போட்டேன். ஆனால் தமிழில் நம்ம படிக்கணும். கண்டிப்பாக தமிழ் நமக்கு தேவை. நான் கூட என்ன சொல்லுவேன்னா, தமிழில் அந்த இலக்கணம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு என் பையன் சொல்லுவான். அப்போல்லாம் சொல்லுவேன், உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சொல்லிலாம் தருவேன். ஏன்னா அந்த தமிழில் இருக்க அந்த டச் நமக்கு விட்டுறக்கூடாது. தமிழ் மேலே இருக்க அந்த ஆர்வம் நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால. இருந்தாலும் நமக்கு ஃபஸ்ட் லாங்குவேஜ், நம்மளுடைய தாய்மொழி தமிழ் தான். என்னையை பொறுத்த வரைக்கும் என்னோடய கண்ணோட்டம் என்னன்னா, லாங்குவேஜை நம்ம லாங்குவேஜாக பார்க்கணும். அதை நாலேஜாக நினச்சிக்கிட்டு கெத்து காட்டுற வேலையெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.